சரிம்மா சரிம்மா. நான் அங்காளி வந்துருக்கப்பா. அக்கனியே போட மாட்டீங்க. கண்ணி தரணும். நீ மனிதர்களிடம் சென்று பிறந்தா நீ பழகி வந்தா உன் குறை தேர்ந்து உனக்கு எந்த குறையும் இல்லாம நல் மாதிரி எழுந்து பிறகுதா ஒரு அடிக்கு 2 அடியா வச்சு வெளியில காத்த நீ 2வது பழுதன்று சாத்தியம் ஆகாது. நீ வேற இடம் நாடி செல்லு. விலகுதா நாடி சென்று நீ என் காலடியில வைத்து இது சம்மதமா என்று என்னை அறிந்து கொண்டு நீ பருகி வந்தால் உன் குறைய நான் தீர்த்து தருகிறேன். குறை இல்லை. ஆடை அவனுக்கு சொல்றா. நான் எப்படி ஆராய்ச்சி பார்த்தது. குறை இல்லாம தீர்த்து தருவாண்டா. விலகுதா நீ முன்பு செல்லு. உன் முன்பு நான் செல்றேன். நீ செல்லும் இடத்துல அம்மா என்று நடி உனக்கு முன்பு அவ்விடத்தை நான் முன்பேன். விலகுதா இது உன் பாதுகாப்பு வைத்துக்கோ. அவ்விடத்துல இருக்கும் பணிய நாளை அந்தி சாய்ந்து வேலை மதிக்கிறேன். அது அங்க எக்ஸ்ட்ரா ரஞ்சிதா அப்ப பிடிச்சிருக்கோம். ஹலோ கையில சரிபடுத்தி தரண்டா. உன் வலி இனி குறைச்சி தரேன். விலகுதா என் மகிழ்ச்சிட்ட 3 நாளைக்கு இது போல விலகுதா உன் வலி நினைத்து தரப்போ மலரேடு சூழத்தில் இருக்க மலரேடு மடியே வந்து
எடுத்து பாரு. உனக்கு எப்போது அறிஞ்சு நிற்கண்டே. சரிம்மா. நீ இந்த வருடம் ஒரு படி முன்னேறின போல அடுத்த வருடம் இதே என் பூஜையில நீ முன்னு வந்து நிப்ப. சரிம்மா. சரி திருவண்ணாமலைக்கு குறையில்லடி. என் மாதிரி தானே சொல்றேன். தனி கீரை கீரை கனியும் உன் தொழிலுக்கு பயன்படுத்திக்கோ. உன் மண்ணில் இருக்க கனியை இன்று கங்கையில விட்டுரு. உன் தலையை சுற்றி உன் இல்லத்தை சுற்றி ஒரு கனியை கங்கையில விட்டு உன் தொழில ஒரு கனியை சுற்றி கங்கையில விட்டு இன்றையோட கலந்து தீங்கு விலகுதா. உனக்கு வரப்பொழுது நற்பொழுதாக இருக்கும். ஆமா, இன்னொரு கனி கொடு. கனிய உன் நெஞ்சில தேய்ச்சி போடு. ஆடை இல்லாம அகட்டி உன் தோளுக்கு மேல நீ மகனா நினைக்கிற, தோழனாவும் நினைக்கிற. ஆமா இல்லையா? மாங்கரெட்டோடைய கூட பிறந்த வரும் விலகுதா. ஆனா அவன் இன்னொரு ஆபத்துல நேர்ந்துருவானோன்னு உன் உள் மனசுக்குள்ள ஒன்று அடிச்சிருக்கு. எது சொன்னாலும் அவன் ஏற்றுக்கூடிய தன்மை அல்ல. விலகுதா. அவனை அவ்விடத்துல இருந்து இப்போ அதுவும் சாத்திகமாக ஏன்றா அது நன்மை அல்ல, பெருகதா பாக்குதே தவிர அவனை சாதனமா சந்து. விலகுதா. அத விலகுதா இல்லையா? ஆனா அது மனசுக்குள்ள உள் மனசுல அவனை மனம் முடிக்கிறது நல்ல விலகுதா. அது சாதித்து பார்த்து அவனை வழிகாட ஆக்கி அவங்க அவளால என்ன முடிஞ்சதோ அதை பெருகிக்கணும்னு நினைக்கிறா. விலகுதா. இத அவன் ஆடைய மட்டும் நீ அழைத்து வா. இதுல உள்ளாடையா இருக்கணும். விலகுதா. உள்ளாடைன்னா உள்ளாடையா இருக்கணும். அந்த உள்ளாடையில இந்த பகுதி வரைக்கும் விலகுதா. வேற எப்படமும் இருக்கக்கூடாது. இது மட்டும் எனக்கு அத கூட இது இரண்டும் அழைத்து வந்து என்னிடத்தில் கொடுத்தால் அவனுக்கு நினைப்போ யாருடைய எண்ணமும் இல்லாம கை கூப்பி நல்லெண்ணமா நாட வைக்கிறேன்டா. நீ தாப்பம் போல பலமான விவாய். எனக்கு அடக்கலமா இருக்கக்கூடாது. புத்தி ஒரு நடையா இருக்கணும். அவன் தாய் தந்தையா நினைக்கிற அவங்களுக்கு அடக்கமா இருந்தாதான் அவன் வளர்த்ததுக்கு நெஞ்சு தட்டி சொல்ல முடியும். எனக்கு அடக்கலமா இருந்தா அவங்கள துஷ்டமா நினைப்பான். என்கிட்ட எப்பொழுதும் இருந்தா அது நன்மை ஆகாது. விலகுதா. அவனுக்கு மனம் முடித்து மனத்தோட இருந்து என் ஆசீர்வாதத்தோட உள்வாய். கொடை கொண்டுக்காத. சென்று வா. நான் ஆத்தா எப்போதும் துணை இருப்பேன்டா. என் கும்பத்துல அவன் கையால ஐ கனியும் ஐ கருவும் கொடுத்து போட சொல்லு. சரிம்மா. 5 கருவுன்னா இப்போ ஆயின் வந்து கொடுத்தாம அவருக்கு போட முடியும். அந்த மண்ணுக்குள்ளேயே சரிம்மா 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 அங்கேயே வந்து
நான் சொல்றேன். விலகுதா? சரிம்மா. 3 பொருளாக ம். அழைத்து வந்து என் கும்பத்துல சரி நான் அழைத்து சொல்றேன். அப்ப அழைத்து அவனை மடி ஏந்தி ஒரு கரு ஒரு கனி வாங்கி பெருக சொல்லு. பெருகி என்னிடத்திலேயே மண்டிட்டு என் மூஞ்சில் முன்னாடி பருகி ஒண்ணு சொல்லு. அவன் முழுவதும் அப்பயே ஒரு வினாடியில அவன் என்ன மாறிடா. சரிம்மா. சரி. அவன் உடல் எவ்வாறு உள்ளது நின்றான். முன்பை விட இப்போது நன்றாகத்தான் உள்ளது. முன்பு அவன் உடல் முழுவதுமாவே வலி கொண்டிருந்தது. அவன் அங்கம் முழுவதுமே பிரிந்தது போல் இருந்தது. அவன் புத்தியும் ஒரு நிலையாக அல்ல, அவன் அன்னமும் ஒரு புதிய பருக அல்ல. ஆனால் இப்பொழுது அனைத்துமே நான் மாற்றி இப்போது கடுகளவுதான் உள்ளது. அவனுக்கு பாதிக்கு பாதி நான் குறைத்து கொடுத்திருக்கேன். சரி பாகம் தான் உள்ளது, சரி பாகம் கழிந்து விட்டது. என் கனி பருகு நான் இந்த வினாடியிலிருந்து ஆமல் என்கிட்ட இருந்து. இப்போ உடம்பு வந்து உனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, உண்மைதானே அது? அதான் கேட்க. அன்னமும் ஒன்றாலும் அதெல்லாம் வர்றதில்லை. முன்பு ஒரு புடியும் பருக முடியாது. ஆமல் என்று கண்டுக்கோ. சாப்பிட முடியாது, செய்ய முடியாது. சாப்பிடல. இப்போது எது ஒன்றாலும் இப்படியும் வெளியேற்று ஆமல் என்று கண்டுக்கோ. ஆனா என் கனியை பெருகி அன்ற நாள் முதல் இருந்து அன்ற இரவில் இருந்து அவனுக்கு அல்ல, அவன் வயதிடமும் செல்ல அல்ல. நான் நல்லபடியாக தீர்த்து தரேன், இதை பருகின்றேன். அதுபோல் அரை மனதை தீர்த்து கொடுத்திருக்கேன். அந்த அரை குணத்தை ஏன் தீர்த்தேன் என்றால், என் மண்ணை தொட வரைக்கும் நீ ரொம்ப பாதித்து தராதம்மா என்று என்னிடத்தில் முறையிட்டாய். முறையிட்டையா இல்லையா? நீ முறையிட்டனால் அவன் முறையிட்டு என் கண் சேவில் கேட்கவில்லை. என்னாலும் என் மகன் என் காலுக்கடியில் இருக்கவன், என் கட்டை விரல் பிடித்து நீ நகன்று செல்பவன். உன் குரலுக்கு நான் பலன் தீக்கணுமா கூடாதா? அதனாலதான் உன் பலனுக்கும் என் காலடியில் இருக்கவன் உன் சொல்லும் அவன் அறிய வேண்டும் என்றுதான் நான் என் தாய் தீர்த்தாள், நான் மகன் கேட்டேன் என் தாய் தீர்த்தாள் என்று நீ கூற வேண்டும் அல்லவா? அதுக்காக தாண்டா நான் தீர்த்து கொடுத்தேன். இப்போதும் அவன் என் மண்ணை தொட வரைக்கும் சிறு ஒரையோடு தாண்டா அவன் உள்ள வேண்டும். சரிமா, இப்போது ஒன்று நான் குறைத்து கொடுத்தேன் அல்லவா? நான் ஒன்று இப்போது குறைத்து கொடுத்தேன் அல்லவா? ஆனால் இதையும் பயன்படுத்த சொல். நான் முழுவதுமாக குறைத்து கொடுத்து, ஆனால் அவன் நிச்ச கௌரவத்துக்காக தாண்டா அவன் கர்வமால் ஒரு வார்த்தை விட்டான். நான் கூறவா? அவன் அதல்ல அதல்ல அவன் என்ன கூறினான் தெரியுமா? என் மண்ணுக்கு வந்து என் மகக்கிட்ட வந்து ஒரு பலனும் அல்ல என்று கூறினான். ஆமாலே கேட்டுக்கோ. ஏதோ தெரியாத ஆமாலே கேட்டுக்கோ. கேட்டே இல்லையா? எனக்கு ஒரு பலனும் அல்ல, நான் ஏன் வரணும் அந்த மண்ணுக்கு என்று என் மகக்கிட்டே கேட்டான். ஆமாலே கேட்டுக்கோ. அதான் கேட்டா போலியாமா? அந்த டைம்ல அவர் வந்து சரியில்லாத சூழ்நிலை இருந்திருந்தார், அதனால கேட்டா கூடாது. அப்போ அதுக்கு பலனை நான் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? சரிம்மா, நான் கொடுத்தேன், திரும்ப அதை தீர்த்து கொண்டேன். விலகுதா? ஆனால் என் மண்ணை தொட்டால் பலனில்லை என்று கூறினான் அல்லவா? திரும்ப என் மண்ணை தொட்டாதான் அவன் பலன் இருக்குது என்று நெஞ்சை தட்டி சொல்லும் வரைக்கும் அவன் சிறு குறையோடு தான் உள்ளான். சரிம்மா சரிம்மா சரி. விலகுதா? அப்ப என் மண்ணுக்குள்ள மகிமை அவனுக்கு புத்திக்கு திகட்டணுமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இத்தனைக்கும் அவனுடைய இல்லத்துக்கு சொந்தக்காரி நான். ஆமலே என்று கேட்டதுக்கோ. அந்த இல்லத்துக்கு சொந்தக்காரி என்னையே அவன் அப்பால் பட்டி விட்டாங்கடா. சரிம்மா, அந்த டைம்ல புத்தி பேதை போயிருந்தா போல. இக்கனியை இதை அவன்
ஆடையில் முடிந்துக்க சொல். சரிம்மா. முடிந்து கொண்டு 3 நாள் முடிய சொல். முடிந்து கொண்டு இதை ஒரு கட்டி முடிய சொல். சரிம்மா. முடிந்து கொண்டு ஒரு டவுலோ ஒரு வேஸ்டில கட்டி முடிக்கணுமா? சரிம்மா, புரியுதா? சரி 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 சரி. முடிந்து கொண்டு நான் கூறியது தவறம்மா, என் பலனை ஏற்றுக்கொண்டு எனக்கு தீர்த்து கொடம்மா என்று இக்கனியை அவன் கையில் வைத்து இதை தரை தொடாமல் மண்டியிட சொல். சரிம்மா. சரி. இட்டு படிக்க சொல். 3ஆவது நாள் பணி அவனை தொலைபேசி மூலமாக வந்து சேரும். சரிம்மா. விலகுதா? பழம் 2 பழம் இருக்கும். அக்கனியை இன்றைய வேலையமாக்கி விடு. ஆம். சரி வச்சு சரிம்மா. நன்றாக உள்ள. சரி. கிளம்பிட்டானா? கிளம்பு. இது எதுனா ஒன்றும் புரியலையா அம்மா? வீட்டில் வச்சுட்டு 3 நாளைக்கு நான் நீ காலையில் எழுந்து குளிச்சுட்டு அந்த கனியை பார்த்து கும்பிட்டா மாதிரி கும்பிட்டு நீ சரி சரி. இந்த பச்சையோட என் பேரன் கையில் கொடுத்து என் பேரனை இக்கனியை முடிந்துக்க சொல். முடிந்து கொண்டு இதை 9 நாளைக்கு முடிய வேண்டும். விலகுதா? அந்தி சாய்ந்து இல்லத்துக்குள் வந்த உடனே 15 வினாடி இக்கனி அவன் மடியில் இருக்க வேண்டும். 15 வினாடிக்கு விலகுதா? விலகுதா என்று கூறு. விலகவில்லை என்று நான் வச்சுட்டு அவன் அந்த 15 வினாடி எது நடந்தாலும் நாவை திறக்க கூடாது. இதை என் முன்பு தான் அமர வேண்டும். என் முன்பு அமர்ந்து அவன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் அவனை மௌனமாக முறையிட சொல். நான் தீர்த்து தரேன். விலகுதா? சரி. சரி கனி. இதை 2ஆய் வகுந்து இதை பயன்படுத்திக்கிறோம். இன்று நான் நன்மை தீர்க்கும் நாள். விலகுதா? நான் எந்த ஒளிய தீங்கு வார்த்தையும் இன்று அளிக்க மாட்டேன். இன்று சந்தோஷமாக சென்று வா. விலகுதா? ஏனென்றால் நீ நிறையோடு கனி பெருகிருக்காய். அந்த நிறையோட இல்லத்துக்கு செல். ஒரு குறையை சுமந்து செல்லாதே. விலகுதா? எப்பொழுது வந்தாலும் ஒன்றுக்காக நீ நல்மனதோடு நின்று பெருகினால் அதை உனக்கு விருதில் நடந்து முடிக்கும். விலகுதா? நீ பலதும் நினைத்து நீ குழம்பி விற்று ஒன்றோடு ஒன்று நீ அதை தவறுதலாக செய்தால் ஒன்றுமே ஒரு பொழுதும் நடக்காதடி. விலகுதா? முதல் உன் இல்லறத்துக்கு ஒரு மாங்கலத்தை அழைக்கிறதுக்கு நீ பயன்படுத்திக் கொள். அதுக்கு அப்பாற்பட்டு அனைத்தும் வந்து சேரும். சென்று வா. நன்றாக உள்ளாய். இக்கனியை உன் பாதுகாப்புக்கு வைத்துக் கொள்ளும். நான் தான் கூறினேனடி, இந்த மாதம் இன்று தானடி பிறந்திருக்குது. உனக்கு எத்தனை முறையடி நான் கூறுவேன்? கூறு. என் மண்ணிலையும் நான் கூறினேன் அல்லவா, இந்த மாதம் இறுதியில் முடிவுக்கு அப்பாற்பட்டுதான் உனக்கு ஒரு நன்மை பிறக்கும் என்று கூறினேனா இல்லையா? குறை இல்லாமல் நிறையோடு நடக்கும். விலகுதா? சரி.
மேல உட்காரு ஏந்து ரொம்ப பின்னாடியும் வரக்கூடாது புதுசுல இருக்கு அவனுக்கு வயிற்றில் சிறு புழுகு உள்ளது என்றால் என்னது என்று விளங்குதா? பூச்சி ஆம், அது பலனை தீர்க்க சொல்ல அவன் நண்பனாக அண்ணன் அவன் டாக்டர் கிட்ட எதுனா பாரு இதை பெருசாகிடும் வயிறு அவனுக்கு உப்பசமாக உள்ளது, அதனால் எது ஒன்றாலும் வெளியேறும். விளங்குதா? டாக்டர் கிட்ட போறோம் இதை வைத்தியரிடம் சென்று பருக, ஏனென்றால் அது ஒன்று தீக்கிற பிள்ளையா இருந்தால் நான் தீர்த்து தருவேன். அறியாத பிள்ளைக்கு என்னால் ஒன்றும் செய்ய இயலாதடி. விலகுதா? சரி இதை நீரில் போற்று பருகவை. விலகுதா? ஒன்றும் அல்ல, நன்றாக உள்ளது. சரி சென்று நன்றாக உள்ளது. சரி சரி பத்திரம் பத்திரம் கனியாவே இதை யாருக்கு அவரையோ அவர் கையில் முடிய இடத்தில் கொடுக்க சொல்ல. ரெண்டு பேரும் வந்துடுறாங்க, ஆண்மகனும் வந்துடுறான், பெண்மகனும் கனி. சரி மனசார வேண்டிக்கிட்டு என்ன பிரச்சனை கொடு. அவன் மனதே குழப்பத்திலேயே உள்ளதுடா. ஏமா எதனால? ஆமலே கேட்டது. அவனுக்கு ஒரு நிலையாகவே இல்லை மனம். விலகுதா? பணி செய்யும் இடத்திலும் மனம் ஒரு நிலையாக அல்ல, சங்கடத்திலேயே உள்ளது. ஏன் ஏதோ ஒன்று இழந்தது போலயே அவன் உள்ளான். ஆமல் எழுதிக்கு தெரிந்து கொள். அவனுக்கு இல்லத்துக்குள் அடியெடுத்து வைக்கவே மனம் அல்ல. அவன் வெளியே சென்றால் அவ்விடத்திலேயே உள்ளாமா என்று அவனுக்கு தோன்றுகிறது. இல்லத்துக்குள் போனான் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற குழப்பம் அதிகமாக உள்ளது. ஆமல் என்கிட்ட என் கனியை உன் மண்ணுக்குள் வைத்து என் இடத்தில் அழைத்து வர வேண்டும். அப்போதுதான் அந்த மண்ணில் என்ன நடக்குது என்பதை நான் முகத்து கொன்று உனக்கு நான் தெளிவாக அளிக்க முடியும். விலகுதா? பெண்ணுக்கும் சிறு ஈடுபாடு அல்லடா. அதுக்கும் என்ன கூறுவது என்ன செய்வது என்பதே மனக்குழப்பம் உள்ளது. ஆமல் எழுதுகிறது. வயிற்றில் பிறந்த கொடியும் ஒரு நிலையாக இருக்கல்ல. அந்த மண்ணுக்குள்ளேயே ஒவ்வொன்று ஒரு திசையில் உள்ளது எண்ணத்தில். ஆமல் என்று
ஆமா தாயே, அதே மாதிரி அதாவது சொந்த இடம் இல்லம்மா, வாடகைக்கு தான் இருக்கிறோம். அதாவது மண் என்றால் என் இருக்கும் இடமே மண்ணாகும். விலகுதா? சரி தாயே. நீ குடிக்கொள்ளும் இடம் எவ்விடத்துக்கு போனாலும் நீ கை கூப்பி அம்மா என்றால் அனைத்து பேருமே உனக்கு நாங்க தாய் தானடி. ஆமா தாயே. அதுபோல் நீ இருக்கும் இடம் அனைத்துமே உனக்கு அது உரியது தானே. அதனால் அது மண்ணினால் நடந்ததா? விலகுதா? விதிப்படி நடக்குதா சதிப்படி நடக்குதா என்று நான் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இக்கனி உன் மண்ணுக்குள் செல்ல வேண்டும். இது இந்த நாளில் இருந்து 3 நாளுக்கு அப்பாற்பட்டு அழைத்து வர சொல்லு. விலகுதா? என் பச்சையிலே கொடு. மடியேந்தி வாங்கணும் மடி. வண்டி போக மாட்டேன், நிற்குதுமா, டிரைவர் வேறு வரமாட்டேன், எல்லாமே தடங்கள்லாம் நிற்குதுமா. அதை தானே கூறுகிறேன். நீ பணி செய்யும் இடத்தில் உனக்கு மன நிம்மதி இல்லை, போனால் சங்கடத்தோடு தான் இல்லத்துக்கு செல்கிறாய் என்று நான் கூறினேன்னா இல்லையா? உனக்கு கை கடக்கமாகவே இல்லை. விலகுதா? அவ்விடத்துக்கு சென்றாலுமே ஒன்றுமில்லை, ஏன் இல்லத்துக்கு செல்கிறாய் என்ற எண்ணம் உனக்கு உள்ளது. ஆமா இல்லையா? அதை தானே நான் கூறினேன். இக்கனி உன் மண்ணில் வைத்து அழைத்து வந்தால் உன் மண்ணில் என்ன நடப்பது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இது உன் விதியால் நடப்பதா இல்லை மற்றவர் சதியால் நடப்பதா என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். விலகுதா? அதை தவிர வேறு என்னவென்று ஒத்துக்கொள். பாம்பு வந்து அடிக்கடி வருதுமா, உட்காந்துக்கிற பக்கத்தில் இருக்குன்னு ஓடுது, வீட்டு உள்ளே வருதுமா, என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா, நிறைய வருது. நேரத்து முன்னாடி கூட வந்து சுற்றுது, அப்படியே உட்காந்து திடீர்னு காலம் அந்த குறுக்க ஓடுது, நல்லா ஒரு பெருசாக வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது நல்லதுதான். அதே வணங்குறோம், நம்ம எங்க எது செய்யக்கூடாதுன்னு தான் கவனம். நாங்கள் அடிக்கிறது எதுவுமே செய்யல, அப்படியே பார்த்துட்டு அப்படி கும்பிடுவோம் போயிடுவோம். அந்த இல்லத்தை விட்டு உன்னை வேற ஒரு இல்லத்துக்கு அடியெடுத்து வைக்க சொல்லுதுடா என் தங்கை. விலகுதா? ஏனென்றால் இக்கனியை அழைத்து வா, அந்த மண்ணுக்குள் நடந்ததை நான் உனக்கு உரித்து விட்டு அதுக்கு அப்பால் பெற்று உனக்கு தீர்வை நான் கொடுக்கிறேன். உனக்கு முதல் நான் பலனை அளிக்கிறேனடா, அப்புறம் தீர்வு அளிக்கிறேன். விலகுதா? சென்று டிரைவர் வரணுமா, அதுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணுமா? அந்த வாகனத்தில் இதை உள்பகுதியில் வைத்துக் கொள்க. சரிம்மா. விலகுதா? இதை அம்மா என்னை நாட வைத்துக் கொடம்மா என்று நினைத்து வைத்துக்கொள். உனக்கு எப்போதும் நான் துணையாக இருப்பேனடா. சென்று